இது ஒரு மிக எளிய தியான வழிமுறை. நம்ம பொதுவா நடக்கும்போது எப்படி நடக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. கைகளை வீசி நடப்போம். இடது காலை முன்னாடி வச்சோம்னா வலது கை முன்னாடி வரும். வலது கால் முன்னாடி வைக்கும்போது இடது கை முன்னாடி வரும். அப்படி தான் நம்ம உடம்பை பேலன்ஸ் பண்ணுறோம். கைகளை நம்ம வீசாமல் நடந்தோம்னா பேலன்ஸ் தவறும். வேக வேகமாக நடக்க முடியாது கைகளை வீசாமல். அப்போது என்ன பண்ணுறோன்னா, இந்த தியான வழிமுறையில் கைகளை நெஞ்சிக்கருகளை கோர்த்துக்கோங்க. கைகளை கும்பிட வேணாம், குவிக்க வேண்டாம், கோர்த்துக்கோங்க. கோர்த்துக்கிட்டு எவ்வளவு மெதுவாக நடக்க முடியுமோ நடந்து பாருங்க. அவ்வளவுதான் இந்த தியானம். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், நடக்கும்போது நீங்கள் உங்கள் கால் மூமெண்ட்ஸு, காலை எப்படி தூக்கிறீங்க, எப்படி கீழே வைக்கிறீங்க, எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்க, வலது காலை தூக்கும்போது இடது காலுக்கு எவ்வளோ அழுத்தம் இருக்குது, இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க முடியுமான்னு பாருங்கள். முதல்ல கைகளை கோர்த்துட்டு நடந்து பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இயல்பாக நடக்கிறதுக்கும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு. ஆனால் மனம் அதை முழுசாக புரிஞ்சிக்காது. அப்போது இன்னும் கொஞ்சம் நம்ம கவனத்தை கூடுதல் ஆக்கணும். இதை நீங்கள் உங்களுடைய படைப்பு திறன், கற்பனை திறனை பயன்படுத்தி நீங்கள் எப்படி வேணாலும் விரித்து கொள்ளலாம். ஆனால் இது ஒரு ரொம்ப ஆழமான ஒரு தியான வழிமுறை. இது முயற்சி செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதனோட பலன்.